வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ரயான் வந்து செம்ம காட்டுறாங்க சாச்சனாவை. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாச்சனா எத்தனை தடவை சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்காது. இதே சாச்சனா வந்து மற்றவங்க சொல்லியிருந்தா அவ்வளோ பேச்சு பேசியிருக்கோம். காலையில் 9 மணிக்கு குடித்த டீ கப்பு அதை வந்து இன்னமும் 6 மணி ஆகிற வரைக்கும் அதை கழுவவே இல்லைங்க. அந்த ரயானும் வந்து 4-5 தடவை சொல்லிட்டாரு. அவர் சொல்கிற இப்போ தர்ஷா சொல்கிறாங்க, ஆமாம் காலையிலேருந்து நானும் கேட்டேன், 5-6 தடவை சொல்லிட்டாங்க, இன்னும் 6 மணி ஆகுது, இன்னும் அவள் கழுவாமல் இருக்கா, அவள் மேலே தான் தப்புன்றது தர்ஷா அங்கே சொல்கிறாங்க. பட் சுனிதா வந்து சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ரயான் வந்து கேட்க வரும்போது சாச்சனா வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு மேனர்ஸே இல்லாமல் அவள் பாட்டுக்கு நடந்தே வந்துடுவா. அதுக்கு ரயான் பின்னாடியே வருவார். ஒருத்தர் பேசும்போது நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அது மரியாதையாகவே இல்லைல்ல? ஒரு கான்வர்சேஷன் தொடங்கிட்டோம், பேசி முடிக்கிறதுக்குள்ளே நீ பாட்டுக்கு அந்த இடத்த விட்டுட்டு நகர்ந்து வந்தால் என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னும் போது அவர் சொல்ல, நான் தான் கழுவுறேன் இதைத்தாமா காலையிலேருந்து தேஞ்சு போன ரெக்கார்டாட்ட நான் கழுவுறேன் அப்படின்னு சொல்கிற அதுவும் ஒரே ஒரு கப்பு அவங்க யூஸ் பண்ண கப்புங்க. உடனே அவ என்ன சொல்லிட்டா, உள்ள சிக்கன் இருந்தது, நான் வந்து பார்க்க எப்போ காலையில இருந்தேவாமா சிக்கன் வெளியில இருந்தது, உடனே கேமரா வந்து இவ சொல்ற பொய்யை வந்து அவ பொய் சொல்றா, அவ ஒரு பொய்க்காரின்றதுனால கேமரா கரெக்டாக சிக்கன் குழம்பு கொதிக்குது, அதை போய் காட்டுறாங்கங்க. அப்போ இவன் எவ்வளோ ஒரு பொய்யே இருக்கு பாருங்க. இந்த பொய்க்காரிக்கு இன்னொரு பொய்க்காரி ஒன்று இருக்கால, ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சாலே, ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சால, அவ வந்து என்ன பண்றா, அந்த சுனிதா வந்து அவளுக்கு சப்போர்ட்டு. ஏன் ரயான் அவ தான் கழுவிக்கிறா, அப்புறம் வந்து வைங்கன்றால, அப்புறம் அவ பண்ண போறா, அவ தானே கிச்சன் டீம், எப்போ வேணா பண்ண. காலையில் இங்கே இருக்கிறதே லிமிட்டடான கப்ஸு பிளேட்ஸ் இருக்கும், கழுவி வச்சா தானே. இப்போ ஒரு கிச்சன் டீம்னா காலைல டிஃபன் சாப்பிட்டிங்கன்னா கழுவி வச்சுட்டிங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட முடியும். ஸோ இன்றைக்கி லஞ்சு கூட லேட் ஆகிடுச்சு, இப்போ தான் லஞ்சே ரெடி ஆகுது அவங்களுக்கு, ஏன்னா டாஸ்க் இருந்ததுனால. ஸோ அப்போ வந்து வைன்னு சொன்னதுக்கு இவங்க வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்களாமா. இதில் ஒரு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலைல 9 மணி குடிச்சது, எப்போ கேட்டாலும் கழுவுறேன், நான் கழுவிக்கிறேன். ஆனால் கழுவிக்கிறேன்னா இல்லை, ஒரு விஷயம் புரியல, கழுவிக்கிறேன்னா கப்பு கழுவுறதுக்கு 2 நிமிஷம் ஆகும், ஆனால் 2 மணி நேரம் பேசுது அது. அப்போது என்னத்தை சொல்கிறது, அதெல்லாம் என்ன சி அப்படின்ற மாதிரி தான் அதை பேசி நம்மளுக்கு தாங்க என்ன சொல்ற வெறுப்பா இருக்குதுங்க அந்த பொண்ணை பேசுறதுக்கே. அதையும் அவங்க ரயான் சொல்றான், இதே தான் இவ 2-3 வாரத்துக்கு நீ உள்ள இருந்தப்போ ஒரு தடவை நடந்தது ஞாபகம் இருக்கான்னு கேட்கறான். உடனே பேச்ச மாத்திரா, இங்க வா அங்க சிக்கன் இருந்தது அதனால தான் நான் கழுவல அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ள கூப்பிட்டு போறேன். அங்க சிக்கனும் இல்லை ஒன்றும் இல்லை, ஏன்னா சிக்கன் குழம்பு, கோழி கழுவி கோழி குழம்பு கொதிக்குதுங்க. அங்க சாப்பிட போற நேரத்துல இவ சிக்கன் அதே இடத்துல இருக்கு, சிங்குக்குள்ள தண்ணி நின்றுட்டு இருந்தது. அந்த சிங்குக்குள்ள அவளோட கப்பு 2-3 பாத்திரங்கள் இருந்ததுங்க. அந்த கப்பு எடுத்து கழுவுறதுக்கு இவ்வளோ சீன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சோம்பேறி, லேசி. ஆமா, காலையிலேருந்து கதை பேசிகிட்டு இருக்குது, அந்த கப்பை கழுவுறதுக்கு 1 செகண்ட் கூட ஆகாதுங்க, டீ கப்பை கழுவுறதுக்கு. ஸோ இது மாதிரி தான் இது ரொம்ப அராஜகமாக பண்ணிட்டு இருக்குது. அவளை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. ரயான் செம்ம காட்டினாங்க. ஏன்னா அவளை லாஸ்ட் வரையும் வர வச்சா பாருங்க, பார்த்து ஏந்து வந்து கிச்சனை கழுவிட்டு அப்படி தொச்சிட்டு போதற்கண்டு அந்த கப்பத்து கழுவணும்னு இன்னும் அந்த அறிவு வரல. ஒரு பஞ்சாயத்து இது, ஒரு பஞ்சாயத்து இது. ஆனால் இது உண்மையிலே விஜய் சேதுபதி சார் இல்லை, பிக் பாஸே கேட்குறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு பேட் என்ன சொல்கிறது, ஒரு மேனரிசம், இப்போ எப்படி யாரோட பேசுறதுன்னு தெரியல, பேட் பிஹேவியரு, என்ன டிசிப்ளினாக வளரல. அது இங்கே வந்தால் எல்லாரையும் வந்து இஷ்டத்துக்கு பேசுது, மரியாதை தரக்குறவா பேசுது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிடிச்சி வெளியே தட்டி விட்னாங்க, அதாவது கதவை திறந்து எதோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி வெளியே இழுத்து வெளியே தள்ளி விட்னாங்க. அவ்வளோ இரிட்டேட் ஆகுதுங்க. இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சௌந்தர்யாவுக்கும் இந்த சுனிதாவுக்கும் ஒரு பாட்டு போடுவார், ஒரு டாஸ்க். அதில் 2 பேரும் நல்லா ஆடுவாங்க. அதில் நீங்களே பாருங்கள், நாங்கள் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணல, செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவோம் சௌந்தர்யா. இத்தனைக்கும் அதுக்கு ஆட தெரியாதது. அதே சுனிதா வந்து கலக்கப்போவது யார், இதெல்லாம் டாப் டக்கர் ஆடின டான்ஸர். ஆனால் இங்கே 2 பேரும் பார்த்து நீங்களே கமெண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் சுனிதா என்னங்க டான்ஸாங்க ஆடுது, யோகா மாதிரி ஒரு எக்ஸசைஸ், மார்னிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அதான் பண்ணுது அந்த சுனிதா. ஆனால் அவங்கள வந்து இந்த டீமில் சேர்ந்தவங்கல்ல நம்ம சாச்சனா, உடனே என்ன பண்ணிடுறாங்க, சுனிதாவை சூப்பர், நீ தான் வந்து என்ன சொல்கிறது என்டர்டெய்னர், என்ன என்டர்டெய்னர், பியோர் என்டர்டெய்னர், அதே வாய் வலிக்க சொல்லிட்டே இருக்குது. அதாவது என்னன்னா, இவளை சௌந்தர்யாவை வந்து வெறியேற்றி ஒரு பழப்பு நடத்துகிற சாச்சனா, உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது, உனக்குன்னு ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு வேர்ட்ஸும் கிடையாது, உனக்கு வந்து ஒரு என்ன சொல்ற மேனர்ஸ் உள்ள ஒரு நடத்தையும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் அவளை பார்த்து உனக்கு பொறாம தான் அந்த இது அந்த குவாலிட்டியாவது இருக்குதே.
போ இந்த பொறாமையை வச்சுக்கிட்டு நீ வெளியில போ, நீ வெளியில நல்லா எல்லார்கிட்டையும் சூப்பரா உன்னை வெளியில எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா நீ அவ்வளவு வேலை பார்த்துருக்கிற, சரி ஒரு வாட்டி போயிட்டு வந்த அறிவு இல்லை, சரி 2வது வாட்டி உனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, ஒரு 60 நாள் இருந்த, 3வது ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்குறாங்க, 60 நாள் இந்த நீ பார்த்தியா, அப்போ கூட உனக்கு தெரியாது நம்ம எப்படி நடந்திருக்கணும், என்ன யார் மேல என்னன்றது இன்னும் வன்மத்தோடையா சுத்தி கிடப்ப. நீ வெளியில போய் நீ எல்லா வீடியோஸையும் பார்த்திருப்ப. அந்த சௌந்தர்யாவை ஃப்ரெண்ட்ஸுன்ற போர்வையில் அவளை கீழே இறக்கி மேலே வந்ததையும் பார்த்துருப்ப. அந்த இடத்துல சௌந்தர்யா அவங்க கிட்ட கூட பேடாக பிஹேவ் பண்ணதே இல்லை. அவங்க அப்படி இருக்காங்களா, நான் ஏன் வழியை பார்த்துட்டு போகிறேன், அவங்க பண்ணட்டும். முத்துவையே வந்து அவள் என்ன சொல்கிறா, அவருக்கு கப்பு கிடைக்கதா கிடச்சிட்டு போட்டோம், ஆனால் நாங்கள் உழைப்பை போடலைன்றது தான் அவளுக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீ வெளியில் போய் பார்த்துருப்ப. அவள் ஸ்போர்ட்ஸ்லலாம் கூட கீழே விழுந்திருப்பா, அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கல, உடனே எழுந்து ஓட ஆரம்பிச்சிருக்கா. அந்த ட்ரம் டாஸ்கில் கூட கீழே விழுந்தா, அவளுக்கும் தான் அடிபட்டது, உடனே எழுந்துக்கிட்டா. அதனால் அவள் எதையுமே பெருசாக பார்க்கல. அவளோட எய்ம் எதில் இருக்குது, தான் வந்து எல்லாராலையும் ஒரு தெரியப்படுற, ஒரு அறியப்பட்ட, எல்லாரும் நேசிக்கிற ஒரு பொண்ணா இந்த பிக் பாஸ் ஷோவை வந்து பயன்படுத்திக்கணுன்ற ஒரே எய்ம் தான் இருக்குது அவட்ட. அவகிட்ட இருந்து நல்ல குணங்களை நீ கத்துக்கோ சாட்சனா, அப்போவாவது நீ உருப்படுவ. ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், புளிய பார்த்து பூனை நீ சூடு போட்டுக்காத, நீ வந்து பூனை, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அதுவும் வந்து வீட்டு பூனை, அடிச்சா வெளில துரத்தி விடுவோம், புரியுதா? அதனால வந்து நீ அது மாதிரிலாம் பண்ணாத. எதோட மோதனன்றதை ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க. இதுல பாத்தீங்கன்னா சாஞ்சனாக்கும் தீபக்கும் ஒரு சாங் வருதுங்க. இதில் 2 பேருமே ஆடுறதுக்கு ஸ்டேஜில் ஏறிட்டாங்கங்க. இந்த சாட்சனா ஆட்டமாங்க ஆடுது, அது எதுவுமே இடத்த விட்டு நகரலைங்க. அந்த ஸ்டேஜையே வந்து வேஸ்ட் பண்ணிடுச்சு. மின்சார கண்ணா அந்த பாட்டுக்கு போன சீசனில் பார்த்தீங்கன்னா விசித்ரா மேடம் தூள் கிளப்பியிருப்பாங்க. அவங்க மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதை இன்னொன்று வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட போன சீசனை தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. மாயா மேலே அவ்வளோ நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கோவமாக இருந்தோம். ஆனால் இந்த ஒரு பாட்டு ஓரளவுக்கு மக்களை வந்து கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமாக ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அந்த பாட்டு. அது வந்து கண்ணோடு காண்பதெல்லாம் சொல்லிட்டு ஜீன்ஸில் வர பாட்டு, ஐஸ்வர்யா ராய் டான்ஸ் பண்ணது தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் ஐஸ்வர்யாவோட டான்ஸே கிடையாது, அது அவங்க ஓன் வே. பயங்கர காமிக்கலாக இருந்தது. அதை எப்படி பைத்தியக்காரத்தனமாக வருது. ஆனால் எல்லாருமே சிரிச்சாங்க, சிரிச்சு வயிறு வழியாக. ஏன்னா அதுக்கும் கிளாசிக்கலுக்கும் இவ ஆடுறதுக்கும் சம்மந்தமே, அதாவது டப்பா குத்துலாம் ஆடி ஒரு மாதிரி மாயா வந்து ஏதோ ஒன்று பண்ணி சிரிக்க வச்சாங்க. அந்த மேடை அலங்கரிச்சா. இந்த சாட்சனாக்குள்ள ஃபுல்லாவே வந்து ஒரு வன்மம், மற்றவங்கள குறை சொல்றது, மற்றவங்கள பேசுறத வந்து அசட்டையா பண்றது, இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு திறமையும் கிடையாது, கான்சன்ட்ரேஷனும் கிடையாது. என்ன சொல்றது, அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணு ஸ்டேஜ்ல ஏறினது எதுவுமே செய்ய தெரியல, தத்தக்கான்னு முழிக்குது. கண்டிப்பா இந்த எபிசோட நைட் பாக்குறீங்க, நீங்க பாருங்க. லாஸ்ட்ல ஏதோ ஒண்ணு ஒரு பரதநாட்டிய ஸ்டெப் மாதிரி ஒரு ஸ்டெப், சும்மா ஒரு ஸ்டெப்போ 2 ஸ்டெப்போ அப்படி போட்டுச்சு. அதுவும் நல்லா இல்லை. என்ன சொல்றது, கத்துக்குட்டி தான் இதுதான் சொல்றோம். மற்றவங்கள பாரு, ஃபர்ஸ்ட் வந்து லெசன் பண்ணு, ஃபர்ஸ்ட் பாரு, கேள்வி ஞானம் இருக்கணுங்க. நம்ம என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கேள்வி ஞானம், படிப்பறிவே எதுவுமே இல்லைன்னா கூட கேள்வி ஞானத்தால் வளர்ந்தவங்கள நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வந்து மற்றவங்க பேச விட்டா தானேங்க நம்மளுக்கு ஞானம் வளரும். நம்ம பேசுறது தான் மற்றவங்க கேட்கணும். நீ பாட்டு பேசிட்டு ஓடிடுற. ஆமா, அதனால அவளோட இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை நீங்க கொஞ்சம் பாருங்க. கோவம் வருது, சிரிப்பு கூட இல்ல அதுல. சம கோவம். இதுல என்னன்னா இவனுடைய இதுவே கெடுத்து விட்டா. தீபக் வந்து அதுல வந்து என்ன சொல்றது, இவ வந்து ஸ்பாயில் பண்ணாம இருந்தது. ஆனா தீபக் ஓரளவுக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாரு. இறங்கி வந்து வெளியே கேட்டான், ஸ்டேஜ் விட்டு இறங்கி வந்து உங்களுக்கு இதுவா தெரியாதா, இல்ல வேற எதனா பாட்டுக்கு ஆட தெரியும், அதையா சொல்லியிருக்கணும்லன்னு. ஏன்னா ஒரு ஸ்டேஜை வந்து கவர் பண்ணவே இல்லை. எவ்வளவு வந்து வஸ்ட் பர்ஃபார்மர் பாத்தீங்கன்னா இந்த சாட்சனா தாங்க. எல்லாத்துலயுமே ஒரு பொண்ணு வஸ்டா இருக்குமா ஒரு விஷயத்துல. எப்படி வந்து கூப்பிட்டீங்க நீங்க தெரியல, அந்த 3வது இதுக்கு கூப்பிட்டீங்களா, என்ன காரணம்? இந்த சாட்சனாவை உள்ள கூப்பிட்டாங்க. இல்ல இல்ல தகுதி இருக்கு. விஜேஎஸ் அவங்க அப்பா இல்ல, அதனால கூப்பிட்டுருப்பாங்க. அந்த தகுதி இதுக்குள்ள போதாது இல்ல. அப்ப விஜேஎஸ்க்கு தானே அசிங்கம். அதுதான் அசிங்கம். அவர் மறுபடியும் வந்து அசிங்கப்பட போறாரு. அவரு தான் இப்ப ட்ரோல் பண்ண போறாங்க. ஏன்னா 3வது வாட்டி கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு ஆப்பு வச்சு நிக்குது. அதுவும் ஒழுங்காவே பேசணும் தெரியல, யாரும் எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியல. அதாவது வஸ்ட் ஆட்டிடியூடு, ஊர் கேள்வி. அட்லீஸ்ட் 3rd டைம் வந்தாலும் பேரை ஒழுங்கா ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கலாம். இன்னும் பேரை கெடுத்துக்கிறா அவ. நல்லா இதுக்கு வந்து விஜேஸும் துணையா இருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஆக மொத்த மக்களை இந்த லைவ் அப்டேட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.